நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷுவா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. இசப்பாம நன்றியோடு மை துதிக்கிறோம், சோதரிக்கிற ஆண்டவரே. ஒரு விஷயம் ஆண்டவரே, இந்த எழுப்புதல் நேரத்துக்காக அவங்க சமூகத்தை நோக்கி பார்க்குற ஆண்டவரே. அப்போ அவங்க கிருபை வெளிப்படற்ற ஆண்டவரே. இசடோனாசித்தல் கரவலவா ஒவ்வொருவர் மேலேயும் அந்த மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவர் மேலேயும் ஆளுகை செய்வதாக. அப்பா ஒவ்வொருவர் மேலேயும் கர்த்தருடைய அபிஷேகம் ஆண்டவரே ஆளுகை செய்வதாக, தெய்வ திட்டம் வெளிப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே உங்கள் மகிமையின் பிரசன்னம் ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. வேண்டுவதற்கும் நினைப்பதற்கும் நான் அதிகமாக செய்வேன்னு சொன்னீங்கள். அதை வாத்தின்படி ஜெபிக்கிற ஆண்டவரே உங்கள் தெய்வீக பிரசன்னத்தை மேலும் எங்களை ஒவ்வொருவரையும் ஆளுகை செய்வதாக. இம்மட்டும் காத்து எவன சிறையும் துதிக்கிறோம் ராஜா. இனியும் காத்து வழி நடத்துங்க. ஏசு கிறிஸ்துவில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். இந்த ஜாஸ்வா டிவி மூலம் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சியுடன் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டு ஆகுதாக. இந்த எழுப்புதல் நேரத்துக்காக ஆண்டவர் உங்களை சந்திக்கிறதுக்காக பெரிய கிருபைக்காக கர்த்தருக்கு கொடான கொடி சோத்திரத்தை செலுத்துகிறேன். எபேசியர் 4ஆம் அதிகாரம் 13ஆவது வசனம் பாருங்க. அவர் சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசியாகவும் சிலரை சுவிசேஷகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினான். நாம் இனி குழந்தையாயிராமல் மனுஷ சூதும் வாஞ்சிக்கிறது போது தந்திரமுள்ளவராக போதமாக்கி பலவித காற்றினாலும் அலைகளைப் போல அடிக்கப்பட்டு அலைகிறவர்களாயிராமல் அன்புடன் சத்தியத்தை கை கொண்டு தலையாகிய கிறிஸ்துவின் எல்லாவற்றிலும் நாம் வளர்ச்சியாக இருக்கிறபடிக்கு அப்படி செய்கிறார். பாருங்கள், சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை தீர்க்கதரிசிகளாகவும் சிலரை மேய்ப்பராகவும் போதகராகவும் ஏற்படுத்தினார். பாருங்கள், சிலரை அப்போஸ்தலராகவும் சிலரை என்ன செய்கிறாரு போதகராகவும் சிலரை என்ன செய்ய சுவிசேஷகராகவும். இன்றைக்கி ஆண்டவர் என்ன செய்கிறார், இப்போ அதிகமாக என்ன செய்கிறார், அறுப்பு அநேகம் வேலையாட்களோ குறைவுன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. பார்த்துக்கோங்க. அப்போ அறுப்பு அநேகம் வேலையாட்களோ குறைவு, அதுக்காக என்ன செய்யுங்க, வேதத்தில் ஒரு பக்கம் சொல்லப்படுகிறது. வேலையாட்களுக்காக என்ன செய்யுங்க, வேண்டிக் கொள்ளுங்கன்னு சொல்லி வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அந்த வேலையாட்கள் என்ன அப்படின்னா, இன்றைக்கி சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் தேசத்துக்குள்ளே. தேவனுடைய சித்தத்தை என்ன செய்யணும். இன்றைக்கி பாருங்கள், இன்றைக்கி அப்போஸ்தலர் இருக்காங்க, தீர்க்கதரிசி இருக்காங்க, சுவிசேஷகர்கள் இன்றைக்கி கம்மி. இன்றைக்கி அப்போஸ்தலர் ஊழியம் இன்றைக்கி நல்ல ஃபயராக என்ன செய்கிறாங்க, அனாயிட்டிங்கில் நடத்துகிறவங்க இன்றைக்கி அநேகர் இருக்கிறாங்க. அதே மாதிரி போதகம் பண்ணுறவங்க இன்றைக்கி மைக்கை பிடிச்சி டேச்சை விரும்புகிறவங்க அநேகர் இருக்கிறாங்க. அந்த ஊழியத்தை செய்கிற ஆள் இருக்காங்க. இன்றைக்கி கிராமத்துக்குள்ளே போய் தேவனுடைய திட்டத்தை நிறைவேற்றுறவங்க இல்லை. அதான் சுவிசேஷகர். அந்த சுவிசேஷ என்ன செய்கிறா வசனம் சொல்லுது பாருங்கள். இன்றைக்கி அந்த சுவிசேஷத்துக்கு போகணுன்னா ஒன்றுமே கிடைக்காது. இன்றைக்கி தெரு பிரசங்கம் பண்ணணும், அதே மாதிரி வீட்டுகளை போய் சுவிசேஷம் அறிவித்தோம் அப்படின்னா நமக்கு ஒன்றும் கிடைக்காது. வேதத்தில் தெளிவாக சொல்லப்படுகிறது. அப்போஸ்தலர் ஊழியன்னா அற்புதம் அடையாளங்களை செய்யலாம், செஞ்சால் என்ன செய்வாங்க, காசு தருவாங்க, பணம் தருவாங்க, எங்கே போனாலும் ஊழியத்துக்கு என்ன செய்வோம், நம்ம என்ன செய்ய நமக்கு சந்திச்சிருவார் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைக்கிறோம். டீச் பண்ண போனாலும் என்ன செய்வாங்க, காணிக்கை தருவாங்க. அதே மாதிரி குணமளிக்கிற என்ன செய்ய ஊழியத்தை செஞ்சாலும் என்ன செய்வாங்க, மேய்ப்பனாக இருந்தாலும் என்ன செய்யும், காணிக்கை வரும். ரெண்டாவது என்ன செய்யும், தசமபாக வரும். மாதம் என்ன செய்யும், ஒரு அமௌண்ட்டு நமக்கு வந்துடும் மேய்ப்பராக இருந்தால். அதேமாதிரி சுவிசேஷத்தை யாரும் விரும்ப மாட்டாங்க. சுவிசேஷ ஊழியம் எல்லாம் ஒரு ஊழியம் இருக்குது அப்படின்னா, ஒரு சபை இருக்குன்னா அந்த சபைக்கு முதுகெலும்பே என்ன அப்படின்னா சுவிசேஷந்தான். சுவிசேஷம் இல்லை அப்படின்னா வசனம் சொல்லப்படுது பாருங்கள். பவுல் சொல்கிறாரு, நான் சுவிசேஷம் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதையே லக்கை நோக்கி தொடருகிறேன். நான் சுவிசேஷம் அறிவிக்கலைன்னா எனக்கு ஐயோ அப்படின்னு சொல்கிறாரு பவுல். சுவிசேஷம் அறிவிக்கப்படுறது என்னுடைய கடமைன்னு சொல்கிறாரு, என் மேலே விழுந்த கடமைன்னு சொல்கிறாரு. இவனுக்கு தான் நியமிக்கப்பட்டிருக்கு, இவனுக்கு தான் அந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்குது, இவனுக்கு தான் சுவிசேஷ ஒளியும், இவனுக்கு தான் சுவிசேஷ ஒளியும், இவனுக்கு தான் தெருப்பிரசங்கம் அப்படின்னு சொல்லி பைபிளில் எழுதலை. ஒவ்வொரு மனுஷனுக்கும் அந்த சுவிசேஷ ஒளி இருக்குது.
வசனம் சொல்லுது பாருங்க. பவுல் தீர்க்கமாக எழுதி வைக்கிறார். எபேசிய சபைக்கும், கொரிந்திய சபைக்கும், தெசலோனிக்கே சபைக்கும், ரோமபுரிக்கு சபைக்கும் பவுல் தெளிவாக சொல்றாரு, உனக்கு நீ சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அது உன் மேலே விழுந்த கடமை. நீ இப்படியே உட்காந்துராத. நீ வரங்கள் முக்கியம் கிடையாது. அவன் கிரியை தக்கன பலன் அளிக்கப்படும் சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது போல நீ எவ்வளவு தூரம் சுவிசேஷத்தை பிரசங்கிக்கிறையோ, நீ எவ்வளவு தூரம் தெரு பிரசங்கம் பண்ணுகிறையோ, எவ்வளவு தூரம் துண்டு பிரதி ஊழியம் செய்கிறியோ, எவ்வளவு தூரம் வீடு முளைஞ்சு சுவிசேஷத்தை பிரஸ்தாபப்படுத்துகிறியோ, அவ்வளவு தூரம் உனக்குள்ள வல்லமை வெளிப்படும். இன்னைக்கு அநேகர் பவுலை போல மாறணும், பர்னபாவை போல மாறணும், பிலிப்பை போல மாறணும்னு சொல்றாங்க. அவங்கள போல சுவிசேஷத்தை நம்ம என்ன செய்யறோம்? முதுகெலும்பா எடுத்து நம்ம ஊழியத்தில் பயன்படுத்துகிறோமா? அவங்களுக்குள்ள இருக்கிற வல்லமை எனக்கு வேணும், அவங்களுக்குள்ள இருக்கிற கிரியை எனக்கு வேணும். அவங்களை எப்படி பயன்படுத்துறீங்களா ஆண்டவரே? அவங்களை எப்படி தேசங்களுக்கு கொண்டு போனீங்களோ அதே போல் என்ன கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? அநேகர் இன்னைக்கு ஜெபத்தில் உட்கார்ந்துருக்கிறோம், காத்திருந்து ஜெபிக்கிறோம். செயல்பாடு இருக்குதா நம்மகிட்ட? இன்னைக்கு இருக்கிறாங்க. அப்போஸ்தலர் ஊழியம் இருக்குது, அது மேய்ப்பனுடைய ஊழியம் இருக்குது, தீர்க்க தரிசன ஊழியம் இருக்குது. இன்னைக்கு என்ன செய்யணும்? ஆண்டவர் என்னை இங்கே தான் உட்கார சொன்னார். இன்னைக்கு நிறைய ஊழியக்காரங்களை பார்க்குறோம். என்னை இங்கே தான் உட்கார சொன்னார், ஓடலாம் சொல்லலை. எந்த ஊழியக்காரனும் உட்கார சொல்ல மாட்டார், ஓடிக்கிட்டே இருன்னு சொல்கிறார். அதுதான் எழுப்புதல், அதுதான் எழுப்புதல். அன்னைக்கு ஆதி திருச்சபையில் கர்த்தருடைய வல்லமை பலமாக வெளிப்பட்டதுக்கு காரணம், அங்கே தீர்க்க தரிசனம் உரைக்கிறவங்க இருந்தாங்க, அற்புதங்கள் அடையாளங்கள் செய்கிறவங்க இருந்தாங்க, போதிக்கிறவங்க இருந்தாங்க, மேய்ப்பர்கள் இருந்தாங்க, அப்போஸ்தலர் இருந்தாங்க, இவ்வளவு குணமளிக்கிறவங்க இருந்தாங்க, கட்டுகளை உடைக்கிறவங்க இருந்தாங்க, மூங்களை முறிக்கிறவங்க இருந்தாங்க. அன்னைக்கு ஒரு எழுப்புதலை கர்த்தர் அந்த எருசலேம் சபையில் கொடுத்தாரு. அப்படின்னா இன்னைக்கு நம்மளுடைய சபையில் இன்னைக்கு எழுப்புதல் வராதுக்கு காரணம் நம்ம என்ன செய்கிறோம்? அந்த சுவிசேஷத்தை முன் உதாரணமாக வச்சு நம்ம செய்ய மாட்டோம். அப்போ பிறகு எப்படி ஆண்டவர் நம்மளை பயன்படுத்துவார்? கடைசி காலம் அவர் வருகைக்கு காரணம் என்ன அப்படின்னா, அன்னைக்கு சீசர் பார்த்து சொல்றாரு, ஆண்டவரே நீங்கள் வர்றதுக்கு கடைசி அடையாளம் என்ன அப்படின்னு சொல்லும் போது சொல்கிறாரு, எல்லாம் நடக்கும், ஜலப்பிரவாகம் வரும், பூமி அதிர்ச்சி வரும், ஜனத்துக்கு ஜன விரோதம் வரும், ராஜ்யத்துக்கு விரோதமாக எழும்பும் அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்ல. அப்பெல்லாம் முடிவு வராது. என்னைக்கு சுவிசேஷம் உலகம் அங்கு பிரசிவாக்கப்படுதோ அன்னைக்கு தான் என்ன செய்யும்? முடிவு வரும்னு சொல்கிறாரு. அன்னைக்கு தான் என் வருகைக்கு அடையாளத்தின் அடையாளம்னு சொல்கிறாரு. இன்னைக்கு தேவனுடைய சித்தத்துக்கு என்ன செய்கிறோம்? இன்னைக்கு சபையவோ ஒரு ஜெபக்குழுவையோ ஒரு ஸ்தாபனத்தையோ கொண்டு போக விரும்ப மாட்டோம். இன்னைக்கு எழுப்புதல் எழுப்புதல் எழுப்புதல்னு சொல்லி அநேக இடத்துல கூட்டத்தை வச்சு நடத்துகிறோம். இன்னைக்கு எழுப்புதல் எழுப்புதல்னு சொல்லி அநேக சொல்லி இது எழுப்புதல் கூட்டம் எழுப்புதல் கூட்டம் எழுப்புதல் கூட்டம். அப்படி எழுப்புதல் வராதுங்க. தேவ சித்தத்தை சுவிசேஷத்தை எந்த சபை அறிவிக்குதோ அங்கே தான் ஒரு எழுப்புதலை நீங்கள் பார்க்க முடியும். அங்கே தான் பலத்த காரியங்களை செய்வார். அன்னைக்கு எருசலேம் சபையில் அன்னைக்கு சுவிசேஷம் பிரஸ்தாபப்பட ஆரம்பிச்சிச்சு. சபை முடிஞ்ச உடனே எழும்பி என்ன செய்வாங்க? அநேக பட்டணத்துக்குள்ளேயும் அநேக கிராமங்களும் இறங்கி சுவிசேஷத்தை என்ன செய்யுங்க? கீழ்ச்சியா என்ன செய்யுங்க? விளங்க ஆரம்பிச்சாங்க. இன்னைக்கு சபைக்குள்ள இருக்குதான். எழுப்புதலுக்கு ஜெபம் பண்றோம். எழுப்புதலுக்கு முன் உதாரணம் என்ன அப்படின்னு சொல்லி எந்த காரியத்தை செஞ்ச எழுப்புதல் வெளிப்படும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்க மாட்டோம். இன்னைக்கு நம்மளோட வாழ்க்கையில் என்ன செய்யறோம் அப்படின்னா சுயத்துக்கு தான் என்ன செஞ்சிட்ருக்கிறோம்? ஓடிட்டுருக்கிறோம். இன்றைக்கி நிறைய சபைகளை பார்த்தீங்கன்னா சுயத்துக்கு தான் ஓடுது. இன்றைக்கி நிறைய என்ன செய்யுது? இப்படி தான் ஓடிட்டுருக்கு. நம்மளோட வாழ்க்கையில் எப்படி இருக்கிறோன்னு பாருங்கள். வசனம் தெளிவாக சொல்ல, என் நாமத்தை சொல்லி அநேகர் வஞ்சிப்பார்கள்னு சொல்கிறாரு. இன்றைக்கி எழுப்புதலை சொல்லி அநேகர் வஞ்சிக்கிறாங்க. என்னைக்கு உங்கள்கிட்ட பாஸ்டர் சொல்லலையோ எழுப்புதலை குறித்து பேசுகிறாரு, உண்மைதான். என்னைக்கு சுவிசேஷத்தை குறித்து உங்கள்கிட்ட பேசலைன்னா அன்னைக்கே உங்களை வஞ்சிக்கிறாங்கன்னு நினச்சிக்கோங்க. வசனம் சொல்லுது, தீர்க்க தரிசனம் இல்லாத சபை சீர்கெட்டு போகுன்னு சொல்லுகிறார். கட்டாயம் கர்த்தருடைய ஆவியானவர் சபைக்குள்ள பிரசன்னமாகிறார்னா சுவிசேஷத்தை குறித்து பேசாமல் இருக்க மாட்டார். அந்த சுவிசேஷத்தினால தான் உனக்கு ரட்சிப்பு வந்துச்சு அல்லவா? அதே போல தான் இந்த ஜனத்தை ரட்சிக்கிறதுக்கு உன்னை குறித்து நான் முன்குறித்திருக்கிறேன் பேசுவார். இன்னைக்கு என்ன செய்கிறாரு? இன்னைக்கு சபைகளில் பாருங்க, காணிக்கை கொடுங்க, அதை கொடுங்க, இதை கொடுங்க. அன்னைக்கு அப்போஸ்தலர் சபையில் என்ன செய்ய? எல்லாத்தையும் நிலத்தை விற்று கொண்டு வந்து போட்டாங்க. இன்னைக்கு ஏன் போடலை? இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படலை சபைக்குள்ள. இன்னைக்கு தேவ சித்தத்தை நிறைவேற்றல சபைக்குள்ள. இன்னைக்கு தெரு பிரசங்கம் இல்லை சபைக்குள்ள. பிறப்படி தேவைகளை சந்திப்பார். ஆண்டவரே எழுப்புதலுக்கு எனக்கு அது வேணும், எனக்கு என்ன செய்யணும்? கேமரா வேணும், சாண்டு வேணும், அது வேணும், இது வேணும், கீபோர்டு வேணும், பேடு வேணும்னு சொல்லி ஜெபம் பண்ணுறோம். எழுப்புதலுக்கு நேரம் சபையை கொண்டு போயிருக்கிறியா?
சுவிசேஷத்துக்கெல்லாம் அது தேவையில்லைல்ல. நீ சுவிசேஷத்தை செய்ய ஆரம்பிச்சுட்டேன்னா அன்னைக்கு அப்போஸ்தலர் சபையில் நகைகளை விற்று நிலத்தில் விற்று கொண்டு வந்து போட்டாங்களே, அதே போல் ஜனத்தை எழுப்பி அன்னைக்கு எழுப்புதலுக்கு ஆயத்தமாக்கப்பட்டுருவார் ஆண்டவர் ஒரு சபையை. இன்றைக்கி சபையில் என்ன செய்யல, இன்றைக்கி அநேக சபையில் எழுப்புதல் இல்லை. இன்றைக்கி சில சபைகளில் பார்த்தீங்கன்னா, நான் சிஎஸ்சி சர்ச்சில் தான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். அதே சபையில் என்ன செய்வாங்கன்னா, வருஷத்துக்கு ஒரு முறை சுவிசேஷத்தை கூட்டிகிட்டு போவாங்க. அந்த சுவிசேஷத்தை ஊற்றி என்ன செய்ய மாட்டாங்க, பிரசங்கம் பண்ண மாட்டாங்க. அதே சபையில் சொல்லுவாங்க, என்ன சொல்லுவாங்க தெரியுமா, ஐயோ அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணுறாங்களே, ஐயோ அந்நிய பாஷை நம்ம பாரம்பரியத்தை விட்டு விலகிருவோமோ அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, அந்நிய பாஷை பேசி ஜெபம் பண்ணக்கூடாது, நீங்கள் என்ன செய்யணும், பாரம்பரியத்தின்படியே நடக்கணும். அன்னைக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க, அன்னைக்கு ஜெபம் பண்ண தெரியல. அன்னைக்கு அந்த சிஎஸ்ஐ சபை ஆரம்பத்தில் என்ன செய்ய தெரியல, நமக்கு எப்படி ஜெபம் பண்ணணும்னு தெரியல. அங்கே இருக்க புண்ணியவான்கள் என்ன செய்கிறாங்க, அங்கே வர பரிசுத்தவான்கள் என்ன செய்யாங்க, ஜெபத்தை கற்றுக் கொடுத்துருக்குறாங்க, ஜெபத்தை எழுதி வச்சிருக்கிறாங்க. இன்னைக்கு நம்மளால் சுயமாக ஜெபிக்க முடியல, இன்னைக்கு சுயமாக என்ன செய்ய முடியல, ஜெபிச்சு ஆண்டவருடைய சமூகத்தில் பதிலை பெற்றுக்கொள்ள முடியல. இன்றைக்கும் பாரம்பரியமாக என்ன செஞ்சுட்டு இருக்கிறோம், எப்படி ஜெபிக்கணும். இன்றைக்கி சீசர்கிட்ட போய் கேட்குறாங்க, சீசர்கள் போய் ஆண்டவர்கிட்ட கேட்குறாங்க, ஏசப்பட நான் எப்படி ஜெபிக்கணும், பரமண்டலில் இருக்கிற எங்கள் பிதாவே உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்தில் செய்யப்பட்டது போல பூலோகத்தில் செய்யப்படுவதாகன்னு சொல்லி என்ன செய்ய வேதத்தில் எழுதப்பட்டிருக்குது. இந்த பூலோகத்தில் அந்த சுவிசேஷத்தை யார் செய்வா, கட்டுண்டவர்களை யார் விடுதலை ஆக்குவா, யார் மூங்களை முறிப்பா, கர்த்தர் இருக்கிறான்னு சொல்லி யார் நிரூபிக்க முடியும். அன்னைக்கு மோசேயின் காலத்தில் நான் இருக்கிறவராகவே இருக்கிறேன்னு சொல்லி எகிப்தில் போய் நீ பேசு, நான் என் வல்லமையை வெளிப்படுத்துவேன்னு சொல்லி ஆண்டவர் மோசேக்கு வாக்குத்தத்தம் பண்ணி அனுப்பினார். அதே வாக்குத்தத்தத்தை இன்னைக்கு சுவிசேஷத்தை யார் பிரசங்கப்படுத்துகிறார், இந்த சுவிசேஷம் தான் என்ன செய்யும், எழுப்புதலை கொண்டு வர முடியும். இந்த சுவிசேஷம் தான் கர்த்தருடைய வருகைக்கு ஜனத்தை ஆயத்தப்படுத்த முடியும். இந்த சுவிசேஷம் தான் அநேக ஜனத்தை ராஜ்யத்துக்கு நேராக கொண்டு போக முடியும். இந்த சுவிசேஷம் தான் கட்டுகள் அவிழ்க்கும், இந்த சுவிசேஷம் தான் மூங்களை முறிக்கும், இந்த சுவிசேஷம் தான் அநேகருடைய மனக்கண்களை திறக்கும். இந்த சுவிசேஷம் தான் ஜனத்தை கர்த்தருக்கு நேராக திருப்புகிற சுவிசேஷம். தீர்க்க தரிசன ஊழியத்துக்கும் சுவிசேஷம் இருக்கு, மேய்ப்பருடைய ஊழியத்துக்கும் சுவிசேஷம் இருக்கு, அப்போஸ்தலர் ஊழியத்துக்கும் சுவிசேஷம் இருக்கு. அப்போஸ்தலர் ஊழியத்தை அற்புதம் மட்டும் செய்யலாம்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாங்க. மேய்ப்பனுடைய ஊழியத்தை, மேய்ப்பனுடைய வேலை மந்தையை மேய்ச்சா போதுன்னு உட்கார்ந்துருக்காங்க. தீர்க்க தரிசன ஊழியத்தில் தீர்க்க தரிசனம் மட்டும் உரைத்தா போதுன்னு சொல்லி உட்கார்ந்துருக்கிறாங்க. என்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறையோ அன்னைக்கு தான் உன் ஊழியத்தில் எழுப்புதலை பார்க்க முடியும். என்ன செய்ய முடியும், கர்த்தருடைய வல்லமைகளை நீங்கள் பார்க்க முடியும். அது தட்டி என்ன செய்ய முடியாது, வல்லமைகளை நீங்க பார்க்க முடியாது. கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளோடு கூட இடைப்பட்டுட்டே இருக்கிறாரு. இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவர் அநேகர்கிட்ட பேசுவார். மோசையோடு கூட முகமுகமாக பேசுனது போல வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு, யோசுவாவோடு பேசுனது போல வாக்குத்தத்தம் பண்ணியிருப்பாரு, பிதாக்கள் கொடுத்த வாக்குத்தத்தம் உங்களுக்கு தந்திருப்பாரு. அந்த வாக்குத்தத்தம் உங்களோடு இடைப்படணும்னா நீங்க சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள பிரசன்னமாகணும்னா நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அந்த வாக்குத்தத்தம் உங்களுக்குள்ள நிலைச்சு நின்று காரியத்தை வெளிப்படுத்தணும்னா நீங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்கணும். இல்லைன்னா ஒரு பிட்டு கூட ஆண்டவர்கிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. ஆண்டவர் ஆசீர்வதிப்பார்னு சொல்லி என்ன செய்கிறாங்க, சிந்தையை கட்டி இருதயத்தை கட்டி வைத்திருக்கிறாங்க. ஆண்டவர் ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கணும், அவர் கட்டளை கை கொள்ளாமல் ஆசீர்வதிக்கவே முடியாது. அன்னைக்கு மோசேயின் காலத்தில் மோசையோட தரிசனம் நிறைவேறி முடிச்சோடனே யோசுவாவுக்கு தருகிறார் தரிசனத்தை. அன்னைக்கு சொல்றாரு, யோசுவாக்கிட்ட சொல்றாரு, யோசுவாவே வலதுபுறமும் இடதுபுறமும் சாயாதபடிக்கு என் நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ கை கொள்வனா, அது உன்னை போதிக்கும், அது உன்னை நடத்தும், அது உன்னை உயர்த்தும், உனக்கு காரியங்களை வெளிப்படுத்தும் சொன்னார் யோசுவாவுக்கு. அதே போல அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை நீ தியானிச்சிருந்தீனா உன்னால சுவிசேஷம் அறிவிக்காம இருக்க முடியாது, உன்னால ஜனத்துக்கு கர்த்தருடைய திட்டத்தை வெளிப்படுத்தாம இருக்க முடியாது, உன்னால கர்த்தருடைய வார்த்தைகளை ஜனத்துக்கு கொண்டு போகாம இருக்க முடியாது. இன்னும் வர அந்த நியாயப்பிரமாண புஸ்தகத்தை இன்னும் நீ தியானிக்காத போதுதான் உனக்குள்ள எழுப்புதலை பார்க்க முடியல. இன்னைக்கு என்ன செஞ்சிடாத, இப்படியே உட்கார்ந்துட்டு இருக்கிறாரு. அன்னைக்கு எஸ்தர் ஆண்டவர் சொல்றாரு, நீ எழும்பி போகலனா, நீ எழும்பலனா ரட்சிப்பு வேற வழி வரும்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்பட்டது போல நீ எழும்பலனா உன்னுடைய தரிசனத்தில் வேற ஒரு தீர்க்கதரிசியோ வேற ஒரு மேய்ப்பனையோ வேற ஒரு அப்போஸ்தலரையோ வைக்க அவர் கூடாத காரியம் இல்லை. அவர் வைக்க நினைச்சுனா வச்சிருவாரு. கர்த்தர் இன்னைக்கும் தாமதிக்கிறானா, ஏசு கிறிஸ்து அவர் பாதத்தை பிரிச்சு பறிஞ்சு பேசிட்டே இருக்கிறாரு. இவனுக்காக ரத்தம் சிந்தி இருக்கிற, இவனுக்காக பாடுகள்
வியாகுலப்பட்டிருக்கிற, இவனுக்காக சஞ்சலப்பட்டிருக்கிற ஒரு விஷயம் மன இறங்குங்க, மன இறங்குன்னு பேசுறாரு. அவர் பேசுறதால் தான் நீங்க அந்த ஸ்தானத்தில் இருக்கிறீங்க. கடைசி கால தரிசனத்தை இந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுக்கு தான் உன்னை என்னையும் தெரிந்திருக்கிறாரு. இந்த சுவிசேஷத்தை நீ அறிவிக்கலனா உனக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது போல உன் வாழ்க்கையில் அப்படிதான் நிறைவேறும். பவுல் சொல்றது உண்மைதான், இல்லைன்னு சொல்ல முடியாது. தீர்க்க தரிசனமாக உரைக்கிறாரு. இந்த சுவிசேஷத்தினால தான் நீயும் நானும் ரட்சிக்கப்பட்டோம்ல, இந்த சுவிசேஷத்தில் தான் நீயும் நானும் இயேசு கிறிஸ்து அறிஞ்சு கொண்டோம் அல்லவா. இந்த சுவிசேஷத்தில் தான் எனக்குள்ள கட்டுகள் முறிக்கப்பட்டுச்சு, எனக்குள்ள முகங்கள் முறிக்கப்பட்டுச்சு, எனக்குள்ள சத்துருக்கள் அதமாக்கப்பட்டாங்க. இந்த சுவிசேஷம் எனக்கு அறிவிக்கப்படலாம். இந்த டிவி சேனலுக்கு முன்னால் நின்று உங்கள்கிட்ட நான் இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் பேச மாட்டேன். இந்த சுவிசேஷம் எனக்குள்ள விளங்குனதுனால தான், இந்த சுவிசேஷம் எனக்குள்ள வெளிப்பட்டதுனால தான் இந்த சுவிசேஷத்தை குறித்து நான் உங்கள்கிட்ட பிரசங்கம் பண்ணுகிறேன். இந்த சுவிசேஷத்தை மட்டும் விட்டுறாதீங்க. இன்னைக்கு அநேகற்ற சொல்லுவேன், இன்றைக்கி அநேக இடத்துல என்ன செய்வாங்க, கட்டுவடைக்க கூப்பிடுவாங்க, அநேகரின் முகங்களை முறிக்க கூப்பிடுவாங்க, சாபக்கட்டுகளை முறிக்கிறது கூப்பிடுவாங்க. நாங்கள் போய் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் ஒரு அற்புதங்களை அடையாளங்களை ஒரு செகண்டில் எத்தனையோ இடத்துல போய் ஜெபம் பண்ணிட்டு வருவாங்க. குறை சொல்ல நான் ஊழியக்காரனை குறை சொல்ல நான் விரும்பலை. நான் தகுதியற்ற பாத்திரம், நான் தகுதிப்படுத்தியிருக்கிறார் ஆண்டவரே. போய் ஜெபம் பண்ணுவோம், ஜெபம் பண்ணுன்னு அங்கெல்லாம் ஜெபம் பண்ணுவோம். பெரிய பெரிய ஊழியக்காரங்களெல்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் இங்கெல்லாம் போய் சொன்னோம்னோம் எங்களுக்கு விடுதலை கிடைக்கல பிரதர், இங்கே வந்து ஜெபம் பண்ண எங்களுக்கு விடுதலை கிடைச்சி பிரதர்ன்னு சொல்லுவாங்க. மார்பு தட்டி சொல்ல முடியுங்க. அந்த சுவிசேஷத்தில் பலத்த காரியங்களை செய்கிறத என் வாழ்க்கையில் நான் பார்க்குறேன். ரொம்ப படிக்கலைங்க, 8ஆம் கிளாஸ் 2 டைமு பயிலுங்க. வாழ்க்கையில் அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சு போச்சுன்னு உட்காந்தங்க. என்னைக்கு அந்த சுவிசேஷத்தை எனக்கு கொடுத்தாரோ நான் உண்மையே செய்ய ஆரம்பித்தேன். ஒரு அண்ணன் என் கூட ஊழியம் பார்க்குறாங்க. அவங்க சொல்லுவாங்க, அண்ணே ஒரு டாக்டர் படித்து முடிக்கணும், இன்றைக்கி 1 கோடி ரூபா ஆகும்ண்ணே அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியாண்ணே அப்படின்னு. இன்றைக்கி உங்களை கொண்டு ஆண்டவர் பயன்படுத்துகிறாரு, டாக்டருக்கு மேலே பயன்படுத்துகிறாருண்ணே. இன்றைக்கி பாருங்கள், டாக்டர் பட்டம் வாங்கணும், பட்டம் வாங்கி தான் என்ன செய்ய முடியும். கர்த்தர் கத்திப்படாமல் இன்றைக்கி சுகத்தை தருகிறாரு. அந்த சுவிசேஷம் அறிவிக்கிறதுனால தான் கர்த்தருடைய வல்லமை வெளிப்படும். எவனுக்கு அதிகமாக கொடுக்கப்படுகிறதோ அவன்கிட்ட அதிகமாக கேட்கப்படும் சொல்லி வேதம் சொல்லப்படுகிறது. மறந்துடாதீங்க, அந்த சுவிசேஷத்துக்கு தாங்க உங்களை தெரிஞ்சிருக்கிறேங்க. அந்த சுவிசேஷத்துக்கு தாங்க உங்களை தெரிந்திருக்குதுங்க. மறந்துடாதீங்க, மறந்து விட்டுறாதீங்க. வசனம் சொல்லுது, காலத்தை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுன்னு சொல்லுகிறார். இன்றைக்கி அந்த சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு உங்களுக்கு டைம் இருக்குதுங்க. நீங்கள் பிரயாணப்படும் போது கூட 10 துண்டு பிரதி கையில் வச்சுக்கோங்க. ஒரு 5 துண்டு பிரதியோ இல்லை 10 துண்டு பிரதியோ கையில் வச்சுக்கோங்க. நீங்கள் விதைக்கிற விதை ஒன்று கூட பழுதாகாதுங்க. நல்ல நிலத்தில் விதைக்க போகிறீங்க. அந்த சுவிசேஷங்க மறந்துடாதீங்க. நான் பாரத்தோடு சொல்கிறேன், இந்த டிவி சேனல் மேலே சுயமாக நான் பிரசங்கம் பண்ணலை. ஆண்டவர் என்ன பாரத்தை குறித்து வெளிப்படுத்துகிறாருங்க. இந்த சுவிசேஷம் தேசம் அங்கும் பரவணுங்க, பட்டி தொட்டி முழுவதும் பரவணுங்க. ஒரு மனுஷன் கொண்டு வர முடியாது. ஆனால் இப்போ பிலிப்பு பட்டணத்துக்குள்ளே போகும்போது பிலிப்பு பட்டணமே சந்தோஷப்பட்டுச்சான். பிலிப்பை பார்த்த உடனே ஐயோ தேவ மனுஷன் வந்துட்டான். பிலிப்புக்குள்ளே சுவிசேஷம் இருந்துச்சுங்க. அசுத்தாவி அலறுச்சுங்க. கட்டுண்டவர்கள் விடுதலை ஆக்கப்பட்டாங்க, முகங்கள் முறிக்கப்பட்டுச்சுங்க. அன்றைக்கி அதே பவுலுக்குள்ளே சுவிசேஷம் இருக்குங்க. கச்சைக்குள்ளே பவுலுக்குள்ளே கச்சையிலேருந்து பலத்த காரியங்களை செஞ்சார், விடலைங்க. பவுல் சொல்கிறாரு, நான் எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதை இலக்கை நோக்கி தொடர விரும்புகிறேன்னு சொல்கிறார். அந்த வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் இருதயம் உடைக்கப்படுதுங்க. எங்களால் சும்மா இருக்க முடியாது. வார்த்தையை தியானிக்கும் போதெல்லாம் அநேக அடிகள் பட்டேன், அநேக வேதனைப்பட்டேன், நிர்வாணப்பட்டேன், சிறைச்சாலையில் இருந்தேன். அப்பவும் நான் விடலை, நான் இன்னும் ஆசையாக தொடர விரும்புகிறேன்னு சொல்கிறாரு. வயசாயிடுச்சுன்னு விடலை, பாடுபட்டுட்டேன்னு விடலை, சிறைச்சாலைக்குள்ளே போயிட்டேன்னு விடலை. நான் இன்னும் இயேசு கிறிஸ்துவ சுவிசேஷத்தை பிரசாபப்படுத்தின தீமத்தையில் எழுதுகிறாரு. பாடுகளை சகிப்போனா என்னோடு கூட ஆளுகையை செய்வீங்கன்னு சொல்லி வேதத்தில் சொல்லப்படுகிறது. ஜெபம் பண்ணலாமா?
ஆண்டவரே, இந்த எழுப்புதலுக்காகவும் சமூகத்தை நோக்கி ஜெபிக்கிற ஆண்டவரே, இந்த சுவிசேஷ ஊழிய ஆண்டவரே, அப்பா அநேகருடைய தரிசனம் ஆண்டவரே, தெய்வ திட்டம் ஆண்டவரே, அந்த சுவிசேஷத்துக்காக ஜனத்தை எழுப்புங்க ஆண்டவரே. தேசத்துக்குள்ள இந்த எழுப்புதல் நேரத்தில் ஆண்டவரே நீங்கள் பேசுகிறீங்க ஆண்டவரே. அநேகருடைய இருதயம் குத்தப்படணும் ஆண்டவரே. பேதுரு பிரசங்கம் பண்ணும்போது அநேகருடைய இருதயம் குத்தப்பட்டு அந்த சுவிசேஷம் ஆண்டவரே தேசத்துக்குள்ளே வெளிப்பட்டது போல ஆண்டவரே, சுவிசேஷர்களை எழுப்புங்கப்பா. சத்தியத்தை அறிவிக்கிற மேய்ப்பர்களை எழுப்புங்க ஆண்டவரே. அப்போஸ்தலர்கள் எழுப்புங்க, தீர்க்கதரிசிகளை எழுப்புங்கப்பா. அப்பா ஆவியானவரே, உங்கள் கராண்டவரே வெளிப்படட்ட ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்தி வெறுமையாக்குகிற ஆண்டவரே. அப்பா உங்கள் பாதத்தை எங்களை ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. அப்பா அந்த டிவி சேனல் உங்கள் கரத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிற ஆண்டவரே. அப்பா அந்த சுவிசேஷம் அநேக பட்டணங்களையும் கடல் கடந்து போக கிருபைச்சைங்க ஆண்டவரே. தேசமாக அந்த சுவிசேஷம் போக கிருபைச்சைங்க ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவரே, எங்களை தாழ்த்து வெறுமையாக்குகிற ஆண்டவரே. அப்பா இம்மட்டும் காத்து எபனேசரே மை துதிக்கிற ராஜா, இனி காத்து வழி நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.